Hey guys, welcome back to our channel காயல் 92 ரைடர்ஸ். புதுசாக விதவிதமாக வண்டிகளை ஒரு 2-3 வீடியோவை பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த வண்டிகளில் கடைசி செக்மெண்ட் வண்டிங்க இது மோட்டோ மொரினி அப்படின்னு சொல்லி 2 பைக்கை கொண்டு வந்திருக்கேன். இந்த பைக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்வென்ச்சரில் எஸ்கேப் அப்படிங்கிற ஒரு மாடல். இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஸ்க்ராம்ப்ளரில் ஜெய்மஸோ அப்படிங்கிற ஒரு மாடல். ரெண்டுமே மோட்டோ மொரினி அப்படிங்கிற கம்பெனி சேர்ந்தது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெனலியோடைய லிங்கில் டைப்பில் தான் வருது. ஸோ அந்த வண்டியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வண்டியை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு வண்டி ஞாபகத்துக்கு வரும் சிமிலாரிட்டிஸில். அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள், இந்த டைமை மென்ஷன் பண்ணி யார் கரெக்டாக சொல்லியிருக்கீங்கன்னு பார்க்குறேன். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா நம்மளுடைய ஹோண்டா ஆப்ரிக்கா டின்னு அந்த மாதிரி இருக்கா, நல்லா இப்போ ஜெய்சாண்டிக்கா இது மாதிரி பர்ஃபார்மன்ஸ்லேயும் இந்த வண்டி செமையாக இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இன்னும் நான் ஓட்டி பார்க்கல. உங்களுக்கு முதல்ல இந்த வண்டியோட டிசைன், அழகு, ஃபீச்சர்ஸ் அது இதுன்னு எல்லாத்தையும் காட்டிட்டு நான் அதுக்கப்புறம் இந்த வண்டி ரெண்டையுமே ஓட்டி காட்டி பார்க்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே 650cc இன்ஜினுங்க. இது வந்து பேரலல் ட்வின் சிசி இன்ஜின் பார்த்துக்கிடுங்க, ரெண்டுமே சேர்ந்து. ஸோ பவர் வந்து பார்த்திங்கன்னா 60 PHP பவர் கொடுக்குதுங்க, 54 Nm டார்க்கு கொடுக்குது. ரெண்டுமே சேம் தான், இன்ஜின் ஃபிக்ஸில் எந்த வித மாற்றமும் கிடையாது. வெயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது 213 கிலோ வருது, இது 186 கிலோ வருதுங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா இது 810 mm ஹைட்டு வருது, இது 795 வருது. ஒரு 15 mm தான் கம்மி வித்தியாசம். டேங்க் தாங்க இருக்கையில் பெருசு. இது வந்து உண்மையான ரியல் அட்வென்ச்சர் டூரர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து 18 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த ஸ்க்ராம்ப்ளரும் வந்து பார்த்திங்கன்னா 18 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டர் லேம்ப்பு. அதுவும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 ப்ரொஜெக்டர் லேம்ப் இருக்குது, அதில் 1 இருக்குது. பிரேக் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டிஸ்க் இருக்குது பார்த்துக்கோங்க. பிரம்போ பிரேக் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த பெனலி வண்டியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வேறு பிரேக்ஸ் தான் போட்டிருந்தாங்க. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரம்போ பிரேக்ஸ் போட்டிருக்காங்க, வேறு லெவலில். இதோடைய சீட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஆப்ரிக்கா ட்வின் மாதிரியே தான் இருக்கும். மேலே எவ்வளோ தூரம் உயரம் போகுது பாருங்கள். பட் சீட்டு ஹைட்டு கிடையாது பார்த்தீங்களா, அதில் தாங்க தலை அடிச்சுட்டு போகிறாரு. ஏன்னா 810 போது நார்மலாக நம்ம அட்வென்ச்சர் பைக்குக்கெல்லாம் என்ன அளவு இருக்குமோ அதே அளவு. ஸோ எந்த ஹைட்டு இருக்கிறவங்க 5.6 5.3 இருக்கிறவங்க கூட ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து பெரிய ஜைஜாண்டிக்காக இருந்தாலுமே ஒரு டிசைன் வைஸில் ரொம்ப ஒரு யூனிக்காக இருக்குங்க. ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு க்ரூஸ் கப்பல் இருந்தால் எப்படி இருக்கும், தனியாக ஒரு ஜெட்டு கப்பல் மாதிரி யாராவது வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, க்ரூஸ் கப்பல், அந்த மாதிரி ஒரு டிசைனில் இருக்குது. செம்மையாக இருக்குது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு ப்ளஸ் ஒயிட்டு கலந்த மிக்சிங் கலந்த ஒரு கலரு, செம்மையான ஒரு கலருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சேம் தான், என்ஜின் ஃபிக்ஸ் பெக்ஸ் எல்லாருமே சேம் தான். பட் ஸ்க்ராம்ப்ளர் டைப்பு. சீட்டு வந்து பார்த்திங்கன்னா 795 mm சீட் ஹைட்டுன்னு ஒன்று உங்களுக்கு வந்து எல்லாருமே ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். ரோடு லோக்கலில் ஓட்டுறதுக்குமே நல்லாயிருக்கும். பவர் அல்டிமேட்டு 60 PHP சும்மாவாடே. இதெல்லாம் சிட்டிக்குள்ளே ஓட்டிங்கன்னு வைங்களேன், நீங்கள் தான் ராஜா. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் அப்சைட் டவுன் போக்ஸ் இருக்குது, இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேவும் பெருசாக இருக்குது. இதை விட வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப்பில் வந்து நல்லாவே டிஸ்பிளே இருக்கும். பட் இது வந்து நமக்கு அப்படியே எனக்கு தெரிஞ்சு மோஜோவை ஞாபகப்படுத்துதுங்க. இந்த டேங்கை பார்த்துட்டா 22 லிட்டர் டேங்க்கு மோஜோ வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க. ஃப்ரண்ட்லேயுமே இன்னும் கொஞ்சம் வைசரை கொஞ்சம் பெருசாக வச்சுருந்தாங்கன்னா தலை மோஜோ தான். ரெடி பிக்கப், இனிஷியல் பிக்கப்லாம் இதில் அடிப்பொலியாக இருக்குது. இப்போ நான் இந்த இடத்துக்கு ஓட்டிகிட்டு வரும்போது சும்மா லைட்டாக திருகும் போதே வண்டி பறந்துச்சுங்க, அப்படி புளி மாதிரி பாயுது. ஸோ அந்த பவர்லலாம் வந்து இதை அடிச்சிக்க முடியாது. அதுவும் மோட்டோ மொரினி அந்த சொல்லும்போது, அந்த கம்பெனியோட பேரை சொல்லும்போது ஒரு மாதிரி கூஸ் பம்பாக இருக்குது. ஸோ நல்லா தான் இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண கீ தான் போட்டிருக்காங்க, இந்த ஃப்ளிப் டைப் கீலாம் கிடையாது. டேங்க் வந்து 18 லிட்டருங்க. நீங்கள் பாட்டுக்கு ஒரு வாட்டி டேங்க் ஃபில் பண்ணால் போயிடலாம். ஒரு 400-500 கிலோமீட்டர் தாராளமாக போயிடலாம். எவ்வளோ மைலேஜ்னு கேட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா 26 வந்து ஹைவேல கொடுக்குது. உங்களுக்கு சிட்டிக்குள்ளேங்கும்போது உங்களுக்கு ஒரு 25-24 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பவர் இருக்குல்லங்க, இன்னும் டார்க்கும் பயங்கரமாக இருக்குது, பவரும் இருக்குது. இந்த மாதிரி வண்டியெல்லாம் உண்மையிலே நீங்கள் வந்து வித்தியாசமாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாங்கலாங்க, அந்த பவருக்காகவே. ப்ளஸ் அந்த பெனலியோட நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு எல்லா ஸ்பேர் கேர் எல்லாமே அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து வாங்குறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு தரமான வண்டி தாங்க. சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருக்கும். பட் ரைடிங் பொசிஷனில் வந்து சஸ்பென்ஷன் பிரச்சனையே கிடையாது. இதில் ஸ்விங்காம் அது மேலே இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து கொஞ்சம் நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க. சம பல்ஜியாக போட்டிருக்காங்க. இந்த வண்டி வந்து 186 கிலோ வெயிட்டுங்கிறத எங்கெங்கே தேவையோ அந்த இடத்துல தான் வெயிட்டை மாற்றி விட்ருக்காங்க. அதனால் பிரச்சனையே கிடையாது. இதில் வந்து உங்களுக்கு பைரலி டயர் கொடுத்துருக்காங்க, வேறு லெவல். இந்த பைரலி டயர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானே என்னோடய வண்டியிலே பைரலி தான் போட்டிருக்கேன் நான். அதாவது காரில் 160 60 R17 இன்ஜின் வீல் கொடுத்துருக்குறாங்க.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக் வீல் தான் இருக்குது, நார்மலான ஃபோக் வீல் தான். இதில் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து ஃபோக் வீல் தான் நினைக்காதீங்க, அலாய் வீலும் வருதான். உங்களுக்கு தேவை அப்படின்னாச்சுன்னா அதுக்கு மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து இவங்க ஸ்கிராம்பிளர்னு சொல்கிறதுனால அந்த மட்கார்டு வந்து இதோட முடிஞ்சிருது, டயர் ஹேக்கர் வந்துடுது. அந்த டிசைன் உங்களுக்கு ஸ்கிராம்பிளர் டிசைன் உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஸோ ஓவராலாக வந்து இது டிசைனில் ரொம்ப நம்மளை இழுக்காட்டாலும் பவரில் வந்து நம்மளை இழுத்துருதுங்க. சத்தியமாக சொல்கிறேன், பவரில் இழுத்துருது. வைடான ஹேண்டில் பாரு, அந்த டேங்க் பெருசாக இருக்கிறதுனால வைடான ஹேண்டில் பாரு. இப்போ உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் டூரிங் போகிறீங்க அப்படின்னாச்சுன்னா இதில் எல்லா விதமான சேடல் ஸ்டே அதெல்லாமே வச்சுட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் டூரிங் பண்ணுறதுக்கு உண்டான லக்கேஜ் வச்சுட்டு போகிறதுக்கும் சூப்பராக இருக்கும். இது வந்து ஸ்கிராம்பிளரு. இதை வண்டி ஓட்டி பார்ப்போம். நமக்கு பிடிச்ச இந்த மேட்ருக்கு வருவோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐயோ தலைவனை பாருங்களேன். இது வந்து ஃப்ரண்ட்டில் அப்படியே தான் இருக்கும். இப்போ டயர் மட்டும் தான் திரும்ப உங்களுக்கு பிரம்போ பிரேக்குன்னு ஒன்று உங்களுக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட் கொடுக்குது. இந்த மூஞ்சி பாருங்களேன், இந்த மூஞ்சிலையும் கம்ப்ளீட்டாக அந்த இன்ஜின் கார்டுக்கு கொடுத்துட்டாங்க, இரும்பு எவ்வளோ பெருசாக கொடுத்துட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் வைசர் தாங்க, மேலே கீழே போய் இறங்கும், அந்த பிஎம்டபிள்யூவில் இறங்கும் இல்லையா அந்த மாதிரி. ஹெட்லைட்டை பாருங்களேன், 1 2 இது ப்ரொஜெக்டர் லேம்ப் இருக்குது, அதேமாரி டிஆர்எல் லைட்டும் உள்ளே இருக்குது, இண்டிகேட்டரும் எல்இடி பார்த்துடுங்க. இதுலேயும் மெயினான விஷயம் என்ன அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு யூஎஸ்டி ஃபோக்ஸ் இருக்கு இல்லையா, இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்டபிள் யூஎஸ்டி ஃபோக்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு செம யூஸ்ஃபுல் நமக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கார்பியன் ரேலி எஸ்டிஆர் பைராலி டயர், இதுவும் பைராலி டயர் தான் போட்டிருக்காங்க. இதில் டயர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 110 80 R19 எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா, பெரிய சைஸு டயரு, சரியான இது. இன்ஜின்லேருந்து உங்களுக்கு வந்து லிக்விட் கூல்டு இன்ஜின் ஒன்று பெரிய சைஸ் ரேடியேட்டர் கொடுத்துருப்பாங்கன்னா, ஆனால் சைஸு காம்பேக்டாக தான் கொடுத்துருக்காங்க. பேரல் ட்வின்னு ஒன்று 2 சைலன்சர் வெளியே போகுது. பட் எப்படி 2 சைலன்சர் வெளியே வந்து சைலன்சர் ஒன்றாயிடுமா என்னன்னு தெரியல, ஒன்றாகுதோ. ஒரே சைலன்சரில் உங்களுக்கு சவுண்டு வந்துடுதுங்க. கம்ப்ளீட்டாக இந்த சவுண்டு தான் உங்களுக்கு எக்ஸாஸ்ட் சவுண்டு காட்டுறேன். பின்னாடி வந்து பாருங்களேன், இந்த டயரை மட்டும் பாருங்கள். எனக்கு பிஎம்டபிள்யூவில் நம்ம செரி ப்ரோலாம் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது அவர்கிட்ட பிடிச்ச ஒரே விஷயம் அந்த டயர் தான். பிராலி டயரில் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் உள்ள டயரு, இது வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். ஆஃப் ரோடுக்கு வெறித்தனமான ஒரு பவர்ஃபுல் வண்டி, அட்வென்ச்சர் மிஷினுடைய ஆஃப் ரோடு சைஸ் வண்டி டயரு. இது வந்து பார்த்திங்கன்னா 150 70 R17, எப்பா சரியான சைஸு. இது வந்து அலாய் வீல் தான் இந்த வண்டியில் இருக்குதுல்ல, பட் ஆனால் வந்து ஃபோக்ஸ் வீலும் வருது. உங்களுக்கு வேணும்னாச்சுன்னா ஃபோக்ஸ் வீல் தான் அட்வென்ச்சர்னால மாசாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபோக்ஸ் வீல் போட்டுக்கலாம். இதுலேயுமே ஸ்விங்காம் எல்லாமே வந்து ப்ரீமியமாக நல்ல பல்ஜியாக பெருசாக இருக்குது. ஒரே ஒரு சாக்கப்சர் தாங்க, அதுவும் இந்த சைடில் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. உங்களுக்கு ஒரு சாக்கப்சர் தான். இது வந்து நல்லபடியாக சஸ்பென்ஷன் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் பாருங்க. பட் ரொம்ப ஸ்மூத்தாக போகல, பட் லக்கேஜ் எல்லாமே வச்சதுக்கப்புறம் நல்லா இறங்க போகும்னு நினைக்கிறேன். ஸோ XK 649 அப்படின்னு சொல்லி சிசி, இது வந்து 649 தான், அதனால 650 சொல்கிறோம். நம்ம வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 210 கிலோ இருக்குது. பட் பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு வெயிட் ஃபீல் ஆகிற மாதிரி தெரியும். பட் வண்டியில் ஏறி உட்காந்து வண்டியை மூவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு வெயிட்டும் ஃபீல் ஆகாதுங்க. அதுதான் இந்த வண்டியில் வந்து இருக்கிறதுல பெரிய விஷயமே வெயிட் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ நீங்கள் பின்னாடி பார்க்குறீங்களா வைங்களேன், அந்த பின்னாடி இருந்து அந்த அழகை பார்க்குறீங்களா வைங்களேன், அப்படி ஒரு அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே வாங்கலாம் நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னு வைங்களேன். டேங்க் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. இந்த பெயிண்ட் குவாலிட்டி பாருங்களேன், தொட்டு பார்த்தாலே நம்ம ப்ரீமியமான கார்ஸில் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு பெயிண்ட் குவாலிட்டி இருக்குது. இது வந்து உங்களுக்கு டேங்க் மூடி, சீட்டும் வந்து இவ்வளோ பெருசாக ஹைட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. அப்படியே வைடான ஒரு ஹேண்டில் பாருங்க. ஹேண்டில் பாரில் எந்த ஒரு ஜிகினா வேலையெல்லாம் கிடையாது, வெறும்னே ஹேண்டில் பார் மட்டும் வச்சுருக்காங்க. இப்போ சாவியை போட்ட உடனே உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய டிஸ்பிளே ஓப்பன் ஆகுது பாருங்கள். மோட்டோ மொரினி அப்படியே ஒரு கழுகு ஓப்பன் ஆகுது. அந்த வண்டி நம்ம எஸ்கேப் வண்டியோட டிசைன் அப்படியே ஓப்பன் ஆகுது. எவ்வளோ பெரிய டிஸ்பிளே பாருங்களேன். இப்பா கார் எப்படி 8 இன்ச்சு 10 இன்ச்சுக்கு இருக்குமோ அதுமாரி 8 இன்ச்சு டிஸ்பிளே நினைக்கிறேன். இது ஃபுல்லாகவே டிஸ்பிளே இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு சார்ஜர் பாயிண்ட் 2 இருக்குதுங்க. யூஎஸ்பி போர்ட் வந்து 2 இருக்குது. டைப் சி இல்லை போல் இருக்குது, யூஎஸ்பி மட்டும் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸு எல்லாமே மாற்றிக்கலாம் பார்த்துடுங்க. இது வந்து இன்டர்காம் 2 கனெக்ட் பண்ணிக்கலாம். பைக்கோட இன்ஃபோ இப்படி செலக்ட் பண்ணால் பைக்கோட இன்ஃபோ ஃபுல்லாகவே வருது. உங்கள் கனெக்டில் வந்து உங்களுடைய ஹெல்மெட்டில் இருக்கிற இன்டர்காமை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கால் வர்றது எல்லாமே அட்டன் பண்ணிக்கலாம். இன்னொருத்தர் இன்டர்காமையும் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாங்க, இந்த வண்டியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்களா. அப்புறம் டிஸ்பிளே மாற்றுறது ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ டிஸ்பிளே மாற்றுறது இது எல்லாமே இதில் ஒன்றா வரும் பார்த்துக்கலாம். சிஸ்டமோடைய லாங்குவேஜ், அதுக்கப்புறம் டிஸ்பிளேவில் வந்து பிரைட்னஸ் கூட்டுறது, பேக்ரவுண்ட் மாற்றுறது, டிஸ்பிளேயோட வியூ இதெல்லாமே வரும். உங்களுக்கு
இதில் வந்து பாட்டை வந்து மாற்றுறதும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்துடும் பார்த்துக்கிடுங்க. பாட்டு மாற்றுறது, அதுக்கப்புறம் கால் வந்தால் கால் என்ன இண்டிகேஷன் எல்லாமே இதிலே வந்துடும். கியர் இண்டிகேட்டர் அது என்ன நார்மலாக இருக்க மாதிரி இருக்கும். மெயினாக வந்து இதில் வந்து 2 ரைடு மோடு இருக்குங்க. ஒன்று நார்மலான ரைட் மோடு, இன்னொன்று ஆஃப் ரோடு மோடு. இந்த ஆஃப் ரோடு மோடில் வந்து உங்களுக்கு ஆஃப் ரோடு பிரேக்கை வந்து ஏபிஎஸ் பிரேக்கை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அது நிறைய வண்டியில் கொடுக்க மாட்டாங்க. ஆஃப் ரோடு மோடுன்னு கொடுப்பாங்க, பட் ஏபிஎஸ் வந்து அவங்க சொல்கிற மாதிரி தான் வேலை செய்யும். பட் இதில் வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்படி மோட்டோ மொரினில் வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் கொட்டி கிடக்குங்க. ஃபியூச்சர்ஸும் சரி, வண்டியோட டிசைனும் சரி அழகாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. நான் எல்லா வண்டிக்கும் சொல்கிற மாதிரி தான், ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் வேணும், ஒரு வண்டியை வந்து டிஃப்ரெண்ட்டான வண்டி எல்லாரும் மார்க்கெட்டில் வச்சிருக்க வண்டியை வைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பெனலியில் போய் நீங்கள் வந்து இந்த வண்டியை ட்ரை பண்ணலாம். இந்த வண்டியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருச்சியில் பெனலி ஷோரூமில் கிடைக்கும். அவங்களோட நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. இப்போ இந்த வண்டிக்கும் நம்ம ஸ்கிராம்பிளருக்கும் என்ன வித்தியாசம் ரேட்டில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வந்து 9,20,000 ஆன் ரோடு, அதாவது 650cc 9,20,000. அது வந்து பார்த்திங்கன்னா 8,70,000 ஸ்கிராம்பிளர். ஸோ ரெண்டுக்குமே வந்து ஒரு 50,000 தான் வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு எது வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். பவர் எல்லாமே ஈக்குவலு, 60 PHP பவருங்க. அப்படி திருக்கின ஒன்று பறக்கிற அப்படி, ஆமாம் வேறு லெவலு. அது ரொம்ப ஓவர் பவரும் கிடையாது, ரொம்ப ரொம்ப மட்டமான பவரும் கிடையாது, தரமான பவரு. ஸோ சூப்பரான பைக்கு. இந்த வீடியோவோட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த மோட்டோ வால்ட் அந்த கான்செப்டில் உள்ள எல்லா பைக்குகளுடைய ரிவ்யூ எல்லாமே நம்ம சொல்லி முடிச்சிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பெனலி பைக்ஸோடைய சீரீஸ் ஒரு 5-6 வீடியோ போட்டிருப்பேன் கொஞ்சம். உங்களுக்கு இது மேற்கொண்டு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கு இல்லையா, ஸோ அவங்ககிட்ட கால் பண்ணி பேசி நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிடுங்க. இல்லைன்னா நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தா கூட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிடலாம்.